சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த நாள் இனி நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாள் விடுகின்ற பொழுதும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் இறைவன் வழங்கிட வேண்டும். குறிப்பாக நீங்கள் வணங்குகின்ற குலதெய்வம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வழங்கிட வேண்டும். இஷ்ட தெய்வம் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த ஜோதிடம் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது அதற்கேற்ப நம்முடைய வேலைகளை சரியாக முன்னெடுக்கலாம். அந்த வகையில் இந்த நாள் என்று பார்க்கின்ற போது குரோதி வருடம் ஆனி மாதம் 32ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் தான் ஆனி மாதத்தின் கடைசி நாளாக இருக்கிறது. நாளை ஆடி மாதம் பிறக்க இருக்கிறது. இன்று தேதி 16/7/2024. வளர்ப்பிறை தசமி திதி மாலை 6:38 மணி வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி ஆரம்பமாகிறது. விசாகம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 1 மணி வரை இருக்கிறது. அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மரண யோகமும் சித்த யோகமும் கலந்த நாளாக இருக்கிறது. இந்த நாளில் காலையில் உங்களுக்கு நேரம் மரண யோகமாக இருப்பதால் சுபகாரியங்களை தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும். நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் நல்ல நேரமாக இருக்கிறது. ராகு காலம் இன்று மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைக்கு சூலம் என்று பார்க்கப்படுவது வடக்கு திசைக்கு. அதற்கு பரிகாரமாக பால் கூறப்பட்டுள்ளது. சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இன்று மாலை 6:32 மணி வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. பொதுவாக இந்த நாளில் மீன ராசினர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருப்பது நன்மையை உண்டாக்கிடும். இந்த நாளில் வீண் பிரச்சனைகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அவற்றை தவிர்ப்பதற்கு உங்களுடைய அமைதி என்பது சரியான ஆயுதமாக இருக்கும். அமைதி காப்பது நன்மையாக இருக்கும். மாலை 6:32க்கு பிறகு மேஷ ராசினர், குறிப்பாக அசுவினி நட்சத்திரத்தினர் கவனமாக இருக்க வேண்டும். தட்சிணாயன புண்ணிய காலம். இன்றைக்கு சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு, அஸ்தமனம் மாலை 6:35க்கு. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக, யோக நாளாக, அதிர்ஷ்ட நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களே, இந்த நாள் இனி நாள் பகுதியில் 12 ராசினருக்கும் எத்தகைய பலன்களை சந்திர பகவான் இன்று வழங்கிட இருக்கிறார், இந்த நாள் எப்படி இருக்கிறது, எந்த விதமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்பதை பார்க்கின்ற போது, இன்று முழுவதுமே உங்களுக்கு இரவு வரையில் மரணயோகம் இருப்பதை தெரிவித்திருக்கிறேன். அதனால் புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். தசமி திதியாக இருக்கிறது. பின்னர் ஏகாதசி திதி ஆரம்பமாகிறது. இருந்தாலும் மரணயோகம் இருப்பதால் புதிய முயற்சிகள் வேண்டாம். மேஷ ராசினரான உங்களுக்கு இன்றைக்கு மாலை 6:35 மணி வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து யோகமான பலன்களை உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார் சந்திர பகவான். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடந்தேறக்கூடிய நிலை மாலை 6:35 மணி வரை இருக்கிறது. அதற்குள் உங்களுடைய வேலைகளை தெளிவாக திட்டமிட்டு முடித்துக் கொள்வதால் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள், நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம், அது சங்கடத்தை ஏற்படுத்தும். வழக்கமான வேலைகளில் மட்டும் அலுவலர்கள், பணியாளர்கள் கவனமாக செயல்படுவதால் எதிர்பார்த்த ஆதாயத்தை இன்று உங்களால் அடைய முடியும். ரிஷப ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு உற்சாகமான, யோகமான, ஆதாயமான நாளாக இருக்க போகிறது. இன்று மாலை வரையில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திர பகவான் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தியாக்குவார். வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் என்று ஏதேனும் உங்களுக்கு இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான நிலையினை ஏற்படுத்துவார்.
உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் இன்று விலக ஆரம்பிக்கும். ஒரு தைரியமாக, துணிச்சலாக நீங்கள் செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். நேற்று வரை இருந்த சங்கடங்கள் இன்று இல்லாமல் போகும். எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஆதாயம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். பொதுவாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயமான நாளாக ரிஷபராசினருக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்வையிடுவதால் அவற்றினாலும் உங்களுக்கு யோகமான பலன்கள் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் ஆதாயத்தில் முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது. தொட்ட காரியங்கள் துளங்கும், வெற்றி பெறும் என்ற நிலை இன்று உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நினைத்த காரியங்கள் நடந்தேறும். இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நாளாக இருக்கும். கவனமாக, தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும், முயற்சியில் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கேற்ப உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் ஏற்படும். கவனமாக செயல்படுவது என்பது இன்று அவசியமானதாக இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடிகளை சந்திப்பீர்கள். இருந்தாலும் குலதெய்வ அருள் உங்களுக்கு இருப்பதால் நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பும் அனுசரணையும் உங்களுக்கு உண்டாகும். அதனால் நினைத்ததையெல்லாம் இன்று உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். இன்று யோகமான நாளாக உங்களுக்கு இருக்கிறது. மாலை 6:35க்கு பிறகு 6ஆம் இடத்திற்கு சந்திரன் செல்வதால் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கும் இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கடக ராசி நண்பர்களே, இன்றைக்கு பகல் பொழுதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல், வேலை பளு என்பது இருக்க செய்யும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சக்தி இன்றைக்கு உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பார்த்த சந்தோஷம், எதிர்பார்த்த வரவு, குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை என்பதெல்லாம் இன்று உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கேற்ற லாபம், வருவாய் என்பதெல்லாம் இன்றைக்கு ஏற்படும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கும் அந்தஸ்தும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்ம ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான யோகமான நாள் இன்றைக்கு உங்களுக்கு. 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். எல்லா விதமான சங்கடங்களையும் சந்தித்து வந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்து சந்திரன் முயற்சிகளை வெற்றியாக்குவார், செயல்களை லாபமாக்குவார். நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நினைத்த காரியங்களை உங்களால் இன்று நடத்தி கொள்ள முடியும். எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஆதாயத்தை உங்களால் இன்றைக்கு பார்க்க முடியும். வெளி வட்டாரத்தில் மற்றவர்களால் மதித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு ஏற்படும். எல்லா வகையிலும் நன்மையினை காணக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது. இந்த நாளில் திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் யாவும் நிறைவேறும், வெற்றியாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையும். கன்னி ராசி நண்பர்களே, பொதுவாக சமீப காலத்தில் குரு பகவானின் பார்வையோடு நல்லாவே இருக்கீங்க. நீங்கள் எந்த விதமான சங்கடங்களும் உங்களை எதுவும் செய்வதில்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். மாலை 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். அதனால் முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெற்றியாக உங்களுக்கு போகிறது. எல்லாவித நன்மைகளையும் நீங்கள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். தொழில் செய்கின்ற இடத்தில், பணிபுரிகின்ற இடத்தில் இருந்த சங்கடங்கள், நெருக்கடிகள் விலகும். இந்த நாள் பொதுவாக உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாக, நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். அதே நேரத்தில் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளை இந்த நாளில் நீங்கள் பிரயோகப்படுத்த வேண்டாம். அதனால் சங்கடம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. துலாம் ராசி நண்பர்களே, இந்த நாளில் பகல் பொழுது முழுவதும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக உங்களுடைய சிந்தனை வலுவாகும், செயல் நேர்த்தியாகும், நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பீர்கள். பொதுவாக ஒரு வேண்டுகோள் இன்றைக்கு உங்களுக்கு,
எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் அதை முடித்த பிறகு அடுத்த வேலை கையில் எடுப்பது நன்மையாக இருக்கும். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எந்த வேலையாக இருந்தாலும் திட்டமிட்ட பிறகு அதை தள்ளி வைக்கவும் வேண்டாம். புதிய முயற்சிகள் என்பது இன்றைக்கு உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தும். வழக்கமான வேலைகள் மட்டும் கவனமாக இருந்து பாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். பொதுவாக இந்த நாள் உங்களுடைய மனம் எதை சொல்கிறதோ அதன்படி செயல்படுகின்ற நாளாக, நீங்கள் எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அடைகின்ற நாளாக இருக்கப் போகிறது. வரவிற்கும் பஞ்சம் இருக்காது. எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். நன்மைகள் அதிகரித்திடக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளில் உங்களுடைய வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்வதால் அதில் ஆதாயத்தை பார்க்க முடியும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு பகல் பொழுது முழுவதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதனால் இன்று மாலை வரையில் ஏதேனும் ஒரு வகையில் செலவுகள் இருந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அலைச்சல் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக இந்த நாளில் மிக மிக அமைதியாக இருப்பது நன்மையாக இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு செய்வது நன்மையாக இருக்கும். வரவு செலவில் கூடுதலாக கவனம் செலுத்துவது நன்மையாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அது திரும்பி வருவது சிரமமாக இருக்கும். இன்று மாலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்று மாலைக்கு பிறகு நிறைவேறக்கூடிய நிலையும் இருக்கிறது. பொதுவாக சந்தோஷம் இருக்கும். செலவுகள் இருந்தாலும் சந்தோஷத்திற்கு குறையில்லாத நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. வரவு செலவில் மட்டும் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு மாலை வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்க போகிறது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும், செயல்கள் லாபமாகும், நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய நிலைமை உங்களுக்கு உண்டாகும். வரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். கடன் கேட்டிருந்தாலும் அந்த பணம் உங்களுடைய கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று மாலை வரையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மாலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். அதன் காரணமாக மாலை 6:35க்கு பிறகு செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். மன உளைச்சல் உண்டாகும். இந்த நாளில் மிகுந்த கவனமாக செயல்படுவதால் நன்மைகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சங்கடங்கள் இல்லாமல் போகும். பொதுவாக இன்று மாலை வரையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்ல வேண்டும். மகர ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான். தொழில் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழிலில் வருவாய் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வரவுகள் வர ஆரம்பிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள். தொழிலில் வியாபாரத்தில் பணிபுரிகின்றவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எதிர்ப்பு என்பது இன்று இல்லாமல் போகும். இன்று மாலை வரை சூழ்நிலை சுமாராக சென்றாலும் மாலை 6:35க்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக வரவு என்பது இன்று மாலை வரை தடைப்பட்டாலும் அதன் பிறகு வரவு அதிகரித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. ஒரு லாபமான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இந்த நாளை நீங்கள் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசி நண்பர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு யோகமான பலன்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற சந்திர பகவான் இன்று மாலை ஜீவனஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். பொதுவாக 2 இடங்களுமே யோகமான இடங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். காலையில் உங்களுக்கு தெய்வ அருள் கிடைத்து நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய சக்தி ஏற்படும். பெரியோர்கள் உங்களுடைய செயல்களுக்கு உதவியாக இருப்பார்கள். குலதெய்வ அருளும் உங்களுக்கு ஏற்படும். மாலை பார்த்தீங்கன்னா தொழில் பற்றிய சிந்தனை, தொழிலில் ஆதாயம் அதிகரித்தல் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக இந்த நாள் மற்ற நாட்களை விட உங்களுக்கு யோகமான நிம்மதியான வருவாய் வரக்கூடிய நாளாகவே இருக்க போகிறது. மீன ராசி நண்பர்களே, நேற்றும் சரி இன்றும் சரி நிறையவே நெருக்கடிகள்
மனதில் குழப்பம், தேவையற்ற பிரச்சனைகள், இனம் புரியாத குழப்பம், தடுமாற்றம் என்றதெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வேலை பார்க்கின்ற இடத்திலும் நிம்மதியான நிலை இல்லை என்ற எண்ணம் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று தெரியவில்லை என்று மனம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. எந்த வேலையை எடுத்தாலும் அது இழுத்துக்கொண்டே போகிறது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு. ஒரு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா, இன்று மாலை 6:35 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு ஒரு நிம்மதியான நிலையினை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று மாலை 6:35ற்கு பிறகு சந்திர பகவான் 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாவதால் 2 நாட்களாக இருந்த சங்கடங்கள், நெருக்கடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகப் போகிறது. இன்று மாலை வரை கொஞ்சம் நிதானமாக இருங்க. செயல்களில் கவனமாக இருங்க. யாரையும் நம்பிட வேண்டாம். உங்களுடைய வேலைகளை நீங்கள் மட்டுமே கவனிப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். எல்லா வகையிலும் நன்மையை அனுபவிக்க வேண்டுமென்றால், இன்று நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை சந்திப்போம்.